பாருங்க சிங்கம்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் அதாவது தென்னைமரம் மீன்ஸ் உரம் போட்டு எப்படி காய்க்கி அந்த இதுக்கு உரம் போடுற மெத்தட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிங்கம்ஸ். வீடியோவை விசிட்டிங் ஸ்கிப் இஸ் வந்து ப்ராப்ளம் இஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் எனக்கு வெரி ப்ராப்ளம். ஓகே, திஸ் இஸ் வீடியோ ஃபுல் வீடியோ வாட்சிங் கோயிங் டு தென்னைமரம், விசிட் டு தென்னைமரம் பார்த்து கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் வந்து உரம் போடுறத பற்றி படிப்படியாக சொல்லி ஃபாலோ மீ. பாருங்க சிங்கம்ஸ், திசிசிய தென்னைமரம் உருளை மரம். திசிசிய வந்து இது வந்து கயிறு என்னமோ அது எனக்கு தெரியாது சிங்கம்ஸ். திசிசிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டி இன்னைக்கு காஞ்சி போய் அதனால் நாளைக்கு தண்ணி விட்டி திசிசிய இதில் தான் நம்ம வந்து உரம் அதாவது மாட்டு உரம் சாணி கொட்ட போகிறோம். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சிங்கம்ஸ். திசிசிய மாட்டு உரம் வந்து கொட்டிங் இஸ் மரம் நிறைய காய்ச்சிங். ஓகே சிங்கம்ஸ், நம்ம வந்து மாட்டு உரத்தை அள்ளுறதுக்கு முன்னாடி எங்க சொல்ல பாருங்க சிங்கம், திஸ் இஸ் மம்புட்டி. இதை வச்சுதான் நம்ம உரம் இல்லை, ஏன்னா தட்டு வந்து காணாம போயிங்க. தட்டு இஸ் பிளேட்டு காணாம போய் இதை வச்சு மம்புட்டியில் அள்ளி கொண்டு வந்து கொட்டிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ விசிட் பண்ணிங் கோயிங் டு சாணி அள்ளிங். பாருங்க சிங்கம், இது திஸ் இஸ் சாணி. இந்த சாணியை இப்போ கொண்டு போய் அள்ளி கொண்டு நம்ம கொட்ட போகிறோம். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க சிங்கம்ஸ். திஸ் இஸ் சாணி அள்ளும் போது இதை உருண்டை இசிட்டில் இதை மேலே அள்ளி போட்டுருணும். போட்டுவிட்டு அடியில் இருக்குல்ல புழுதி கிளம்பிங். புழுதி திஸ் இஸ் உரம், நல்ல உரம். இதை கொண்டு போய் இப்போ நம்ம அங்கே போட போகிறோம். ஃபாலோ மீ. பாருங்க சிங்கம், திசிசியை நம்ம சாணி அள்ளிட்டு வந்தால் இப்போ மரத்தை சுற்றி தூவ போகிறோம். எப்படி தூவுறவங்க பாருங்க, ஜூமிங் இங்கே பாருங்க, எடுங்க வீடியோ. வந்து மரத்தை சுற்றிக்கு இப்படி கொஞ்சமாக தூவணுங்க. தூவி விட்டோம்னா அடுத்த நாளைக்கு தண்ணி விடும்போது இந்த உரம் வந்து நல்லா சிறுங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன எடுங்க போதுங்க. இப்போ வந்து இந்த மரத்துக்கு வந்து நம்ம உறைஞ்சி இருக்கோம். நாளைக்கு தண்ணி விட்டோம்னா சூப்பராக வரும். கீழே வந்து இரும்பு கடிக்குதுங்க மீன்ஸ் அந்த பக்கம் போய்க்கிறேன் நான். ரொம்ப கடிக்குது, தெளிவாக இருக்கா? வந்து கடிக்குதுங்க, அதனால இந்த பக்கம் வந்துட்டு இப்போ இந்த மரத்துக்கு நாளைக்கு தண்ணி விடணும். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் சொல்லுங்கள். வந்து அடுத்து வீடியோ பண்ண சொல்லுங்கள், நான் தொடர்ந்து வீடியோ போடுறோம் சிங்கம்ஸ். திஸ் இஸ் தென்னைமரம், தேங்காய் காய்ச்சி, தேங்காய் ஈஸ் இங்கிலீஷ் மீன் எனக்கு தெரியாது, அதனால் ப்ராப்ளம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். பட்டாசுங்க, பரட்டா, வணக்கம்.